அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சலாத்துல் ஹாஜத் நஃபில் தொழுகையை பற்றி பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொழுகையை பற்றி சொல்லணும்னா ஏராளமான நன்மைகள் இந்த தொழுகையில் இருக்குது. நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் அப்படியே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நமக்கு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்ட தொழுகையில் இதுவும் ஒன்று. இப்போ நம்ம இந்த தொழுகையை பற்றி எவ்வளவோ பார்க்கலாம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு உடனடியாக ஒரு பண தேவை இருக்குது, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறீங்க. வெறுமனே துவா செய்யாமல் இந்த தொழுகையை தொழுதுட்டு இந்த தொழுகைக்கு பின்னாடி வர சலவாத்தை ஓதி துவா ஹபுலாகக்கூடிய நேரத்தில் உட்கார்ந்து துவா செய்யுங்க. நீங்கள் முசல்லால இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ளாரே உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கண்டிப்பாக கிடைக்கும். 1க்கு 2 தடவை இதை நானே அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு விஷயந்தான் இந்த தொழுகை. இந்த தொழுகையை எனக்கு கொஞ்ச நாட்களாக தான் தெரியும். எப்பேற்பட்ட குழப்பங்கள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட வியாதி எதுவாக இருந்தாலும் இந்த தொழுகையை முன் வச்சு துவா செய்யுங்க. ரொம்ப மனம் உருகி, நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், பிறந்த குழந்தையாட்டம் உங்களுடைய உள்ளத்தை வச்சுக்கிட்டு எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம அல்லாவை மட்டுமே நம்பி நம்மளோட துவா கண்டிப்பாக ஹபுலாகும், அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம துவாவுக்கு பதில் கொடுப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு துவா செய்யுங்க. மேலும் இந்த தொழுகையை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த தொழுகையில் அப்படி ஒரு நன்மை இருக்குது, ஈருலக வெற்றிகளும் அடங்கி இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். துனியாவுடைய தீனுடைய எந்த காரியமும் நிறைவேறுவதற்கு அல்லாஹு தாலாவிடம் முறையீடு செய்து நம் தேவைகளை அடைந்து கொள்வதற்கு சிறந்த வழிமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்துள்ளார்கள். அவற்றை நம் வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலம் ஈருலக வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் அவ்வாறு செய்வது சுன்னத்தை உயிர்ப்பிப்பதும் ஆகும். உம்மத்துக்கள் சீர்கேடு அடைந்திருக்கும் நேரத்தில் ஒரு சுன்னத்தை கடைபிடிப்பது 100 ஷஹீத்களின் நற்கூலியை பெற்றுத்தரும் என்று ஹதீஸில் வந்துள்ளது. என் சுன்னத்தை உயிர்ப்பித்தவன் என்னையே உயிர்ப்பித்தவன் ஆவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. என் சுன்னத்தை உயிர்ப்பித்தவர்கள் என்னையே உயிர்ப்பித்தவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த தொழுகையை நம்ம எதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. வியாதிகள் ஏற்பட்டால் டாக்டரை அணுகுவதற்கு முன், அரசாங்கத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதிகாரிகளை அணுகுவதற்கு முன், பொருள் தேவைக்காக கைமாற்று கடன் கேட்க வேண்டியிருப்பின், அல்லாவிடமோ மனிதர்களிடமோ எந்த தேவை ஏற்பட்டாலும் மனதில் குழப்பங்கள், அமைதியின்மை, சிந்தனையில் சிக்கல், இன்னும் எவ்வித தொல்லைகள் ஏற்பட்டாலும் சலாத்துல் ஹாஜத் தொழுகையை முறைப்படி தொழுது பரிகாரம் தேடி கொள்ளலாம். அல்லாஹ் இத்தொழுகையை பொக்கிஷமாக நமக்கு அருளியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். எப்பேற்பட்ட தொழுகை, ரொம்ப பொக்கிஷமான தொழுகையை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறான். இந்த தொழுகையை முன் வச்சு உங்களுக்கு எவ்வளோ பண தேவை இருக்குதோ அதை கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் நல்ல நியத்து வச்சுக்கிட்டு ஒழு செஞ்சுட்டு முறைப்படி இந்த தொழுகையை தொழுது இந்த சலவாத்தை ஓதி கண்ணீர் விட்டு அல்லாஹ் கிட்ட கேளுங்க. உங்களுடைய கடன் எவ்வளோ இருந்தாலும் அல்லாஹ் உடனே அடைச்சிருவான். உங்களுக்கு பண தேவை இருக்குது, எனக்கு பணம் வேணுண்டா அல்லாஹ், எனக்கு ரிஸ்க்கை அதிகரித்து கொடுற அல்லாஹ், என்னுடைய கணவருடைய வியாபாரத்தில் எனக்கு பரக்கத்தை கொடுற அல்லாஹ், என் குடும்ப சூழ்நிலையை மேலே கொண்டுட்டு வந்து விடுற அல்லாஹ், என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து, சிந்தனையில் உள்ள சிக்கலை தீர்த்து, மனசில் அமைதியை கொண்டுட்டு வந்து விடுறா அல்லான்னு கண்ணீர் விட்டு துவா செய்யுங்க. மனமுருகி செய்யுங்க. உங்கள் துவாவுக்கு பதில் கிடைக்கும். உங்களுடைய உள்ளமும் தூய்மை அடையும், மனசில் மகிழ்ச்சி பொங்கியும். இதோடு நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை, கடன் பிரச்சனை. அடுத்தது வருமானம் அதிகமாக இல்லை, வர வருமானத்துக்குள்ளே நம்மளால் குடும்பம் ஓட்ட முடியல. இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த தொழுகையில் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நீங்கள் இந்த தொழுகையை தினம் நான் சொல்கிற நேரத்தில் நீங்கள் தொழுது துவா செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை ஒன்று ஒன்றா தீர ஆரம்பிக்கும்.
நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் தீர்க்க முடியாது. அது யாராலுமே செய்ய முடியாது. ஒரு தேவை உங்களுக்கு உடனே நிறைவேறும். அடுத்து எல்லா தேவையும் நீங்கள் தினமும் தொழுகும் போது ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். அப்படி நிறைவேறும் போது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கி வழியும். மன நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொழுகையை வெள்ளிக்கிழமை தொழுகிறது ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு நீங்கள் தொழுது குறிப்பிட்ட அந்த நேரத்தில் கேட்கிற துவா ஹபுலாக்கப்படும். பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது துவா ஹபுலாகக்கூடிய நாள். அந்த நாளில் பல நேரங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறான். ஆனால் யாராலையும் அந்த நேரத்தை கரெக்டாக இந்த நேரத்தில் துவா ஹபுலாகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பேர் அனுபவபூர்வமாக உணர்ந்து சொன்ன ஒரு நேரம் தஹஜத்துடைய நேரம், பாங்க சொல்கிறதுக்கு, அதாவது ஜும்மா பாங்க சொல்கிறதுக்கு முந்தின உள்ள நேரம், அசுரோடைய நேரம். இந்த 3 நேரமும் துவா ஹபுலாகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ரொம்ப பாங்க சொல்கிறதுக்கு, ஜும்மா பாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்கிற துவா ரொம்ப ரொம்ப சோதிக்கப்பட்ட ஒன்று. உடனே அல்லாஹ் ஆமீன் சொல்கிறான், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறான். இந்த தொழுகையை நம்ம அந்த நேரத்தில் தொழுதா இன்னும் சிறப்பானது. அதனால் நான் சொல்ல போகிற தொழுகையை இந்த நேரத்தில் தொழுகுங்க. நம்ம எப்பயும் தொழுகிறதுக்கு ஒழு செய்கிற மாதிரி நம்ம சுன்னத்துக்களை பேணி ஒழு செஞ்சுட்டு சலாத்துல் ஹாஜத் நஃபில் 2 ரக்காய் தொழுகிறேன் அப்படின்னு நியத்து வச்சுக்கோங்க. முதல் ரக்காயத்தில் அல்ஹம்து சூராக்கு அப்புறம் காஃபிரூன் சூரா ஓதுங்க. 2வது ரக்காயத்தில் அல்ஹம்து சூராக்கு அப்புறம் குல்ஹு வல்லாஹு ஓதுங்க. இதை ஓதி தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அந்த சலவாத்தை அரபுலையும் ஓதுங்க. அரபு தெரியாதவங்க தமிழ் அர்த்தம் இருக்குது, அதையும் பார்த்து ஓதலாம். அதை ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் கிட்ட மனம் ஒன்றி துவா செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த வீடியோ வியாழக்கிழமை வரும். வெள்ளிக்கிழமை தொழுகிறது இன்னும் சிறப்பானது. வெள்ளிக்கிழமை குறிப்பிட்ட நேரம் ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் தொழுது நம்ம துவா செய்யும் போது இன்னும் நம்மளோட துவா உடனே ஹபுலாகும். இதை நானே நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். அந்த டைமில் தான் நம்ம வீட்டில் நிறைய வேலையை வச்சுட்டு உட்காந்துருப்போம். வேலைகள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கரெக்டாக பாங் சொல்கிறதுக்கு, அதாவது ஜும்மா பாங் சொல்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த தொழுகை நின்றுங்க. நின்றுட்டு இந்த தொழுகையை நல்லபடியாக தொழுதுட்டு பின்னாடி வர சலவாத்தையும் ஓதிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்ல துவா செய்யுங்க. நீங்கள் உங்களுடைய துவா முடிகிற நேரம் பாங்க சொல்கிற நேரமாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் துவா முடிகிற நேரம் பாங்க சொல்லணும். அப்படி அந்த மாதிரி கணக்கு பண்ணி உட்காருங்க. அப்படி கணக்கு பண்ணி உட்காந்து இந்த தொழுகையை தொழுதுட்டு ஓதிட்டு துவா செஞ்சு முடிக்கவும் பாங்க சொல்லவும் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்குற துவா உடனே ஹபுலாக்கப்படும். இது ரொம்ப சோதிக்கப்பட்டது. அதனால் ஒரு 12:30 மணி இல்லை 12:20க்கெல்லாம் தொழுகை நின்றுங்க. நமக்கு துவா நிறைய இருக்கும். அல்லாஹ் கிட்ட நம்ம நிறைய சொல்லுவோம், நிறைய பேசுவோம், கண்ணீர் இடுவோம். சும்மாச்சுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் தொழுதுட்டு 5 நிமிஷம் துவா செஞ்சுட்டு எந்திரிக்கிறதெல்லாம் ஒரு துவாவே கிடையாது, ஒரு தொழுகையே கிடையாது. அது அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். நம்ம நல்லா ஒழு செஞ்சுட்டு நியத்து வச்சு 10 நிமிஷம் தொழுகையை நிதானமாக நிறுத்தி தொழுவுங்க. தொழுகையை 10 நிமிஷம் தொழுது முடிச்சுட்டு துவாவை 10 நிமிஷம் நிறுத்தி கேளுங்க. நீங்கள் துவா முடிகிற நேரம் பாங்க சொல்கிற நேரமாக இருக்கணும். அந்த மாதிரி கணக்கு பண்ணி உட்காருங்க. கண்டிப்பாக உங்களோட துவா ஹபுலாக்கப்படும். நான் அடித்து சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களோட துவா ஹபுலாகணும்னு அல்லாஹ் கிட்ட நான் துவா செய்கிறேன். என்னோட துவா ஹபுலாகணும்னு நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. நம்மளுடைய அனைத்து துவாகளையும் அல்லாஹ் ஹபுலாக்கி நம்மளோட பிரச்சனைகளை லேசாக்கி கடன் தொழிலிருந்து விடுதலை கொடுத்து இரணத்தையும் பரக்கத்தையும் விசாலமாக்கி கொடுக்கணும். நம்ம உடம்புல உள்ள வியாதிகளை நீக்கி கொடுக்கணும்னு அல்லாஹ் கிட்ட நான் துவா செய்கிறேன். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி